வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் கிறிஷோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ரோகிணியை வர சொல்கிறாங்க அவங்க அம்மா. ரோகிணி ஃபோன் அடித்து நான் வர முடியாதும்மா அப்படிங்கிறாங்க. அவன் வந்து ஓம் பையன் தானடி, நீ அது கூட வர மாட்டியா அப்படி இப்படின்னு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி ரைட்டு, நம்ம வேலைக்கு கிளம்புற மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளில் இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை நான் போய்ட்டு வரேன் முத்து அப்படிங்கிறாங்க. அப்பா இன்றைக்கி தான் உனக்கு வேலை கிடையாதுல்லப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆமாம் வேலை இல்லை தான், அவர் இடத்துக்கு போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே எங்கேப்பா அப்படிங்கிறாங்க. டேய் இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங்னா வர சொல்லியிருக்காங்க, போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க ரோகிணி, அங்கிள் நீங்கள் புதன்கிழமை மட்டும் போனால் போதும்ல அப்படிங்கிறாங்க. ஏம்மா கூப்பிட்ருக்காங்க போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகிடுது. மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் வர முடியாதும்மா, தப்பாக நினச்சிக்காத, எனக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்றைக்கு தான் வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணி என்ன நினைக்கிறாங்க, வீட்டிலேருந்து யாராவது நான் போகணும், அப்போ நான் போகலன்னா அம்மா கூட்டி போக மாட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுறாங்க. இங்கே கிறிஷ் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க, எனக்கு யாரும் வரலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. சரி அழாத, நான் வாரேன், உனக்கு நான் பாட்டியாக இருந்தாலும் நான் தானே உனக்கு அம்மா, வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே முத்து மீனாவும் அண்ணாமலையை விட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க. கிறிஷ் அவங்க பாட்டி இருக்கிறாங்க. எங்கள் கிறிஸ்டியனுக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. இவங்ககிட்ட பேச்சே கொடுக்காம அவங்க நிற்கிறாங்க. என்னம்மா என்னை பார்க்காத மாதிரி இருக்கீங்க, அது போக எங்களையும் ஃபோன் பண்ண வேண்டான்ட்டீங்க, நீங்களும் ஃபோன் பண்ண மாட்டேறீங்க, எப்படிம்மா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை எங்களுக்கு மிஸ்ஸை பார்க்க நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக போயிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போ முத்து, ஏன் மீனா, அவங்க நம்மளை பார்த்தோன்னே மூணாவது மனுஷன் மாதிரியே பண்ணுறாங்க, நம்மகிட்ட பழகின மாதிரியே அவங்க பண்ண மாட்றாங்கல்ல, அந்த அம்மா இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க அப்படி அப்படிங்கும்போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ யோசித்து பார்க்குறாங்க. இன்னும் என்ன மீனா அப்படிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அவங்க பொண்ணு கனடாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க, கனடாலேருந்து இப்போ வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நல்லா நினச்சி பாருங்கள், ஏன் இவங்க பொண்ணு வந்து அந்த ஜீவாவாக இருக்கக்கூடாது, அவங்களும் கனடாவில் தானே இருந்தாங்க, அதுபோக வந்து இவங்க பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, என்ன மீனா சொல்லுத, அப்போ கிறிஷ் வந்து அவங்க பையன் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஏன் அது உங்கள் அண்ணனுக்கு பிறந்திருக்கக்கூடாது, உங்கள் அண்ணன் பையனாக தான் இருக்கணும், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்காயிடுறாரு முத்து. கண்டிப்பாக அவங்க அண்ணன் அம்மாவனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கெஸ்ஸிங்க சொல்கிறாங்க. உடனே மீனா நீ சொல்லுது சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னோடய கேள்வி, இருக்க அதிக வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அவங்க மீனா, இவன் வேறு திருட்டு முழிக்கிறவன் தான், அது போக இவன் எல்லா வேலையும் பார்ப்பான், அது போக அவனும் அந்த புருஷ பொண்டாட்டி மாதிரி தான் வாழ்ந்தான், அதனால் வாய்ப்பு அதிகம்தான், அதனால தான் இந்த அம்மா வந்து உண்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர மாட்றாங்க, நம்மகிட்ட சரியாக பேச மாட்றாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுபோக நம்ம வீட்டுக்கு கடைசியாக வரும்போது ஒரு ரொம்ப நேரம் நல்லா இருந்தாங்க, திடீர்னு அவனை பார்த்தோன்னே வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ தெரில, நீ சொல்லுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கும் நம்ம வீட்டில் தான் அவங்க அப்பா இருப்பானோ அப்படின்னு தோணுது. அதுபோக அந்த கிறிஷுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது கண்டிப்பாக, அதை நம்ம எப்படியாவது வெட்ட வெளிச்சமாக்கணும். கிறிஷை வந்து நம்ம பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நம்ம பாட்டி நினைக்காங்க, நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம வீட்டுக்கே கொண்டு போகிறதுக்கு என்ன விஷயம் நம்ம பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படிங்க நம்ம இது பண்ணுறது, நம்ம சொன்னால் வந்து அத்தை நம்ப மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, இதுக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மீனா இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பலகுரல் வந்து பயங்கரமாக ஐடியா கொடுக்கும், நம்ம பலகுரலை கூப்பிட்டுப்போம், ரவியையும் கூப்பிட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க 2 பேருமே வேலைக்கு போயிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. மீனா இன்றைக்கி நம்ம 4 பேர் வேலை பார்த்தாலும் சரி தான், பார்க்கலனாலும் சரி தான், இந்த கதையை நம்ம செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு ஃபோன் பண்ணி, ரவி நீ ஸ்டுடியோக்கு வாடா அப்படிங்கிறாங்க. எதுக்குடா அப்படிங்கிறாங்க. வாடா வீட்டில் முக்கியமான கதை அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே சுருதி உட்காந்துருக்குறாங்க. நானும் ஸ்டுடியோவில் இன்றைக்கி வேலை செய்யலை, சொல்லுங்கள் முத்து என்ன விஷயம், அவசரமாக வர சொன்னீங்களே அப்படிங்கிறாங்க. வர சொல்லலை, நாங்கள் வந்திருக்கோம் அவசரமாக ஓடுறதுக்கு. பலகுரல், நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறீங்க, நான் பேசுகிற நாடகத்தை விட பயங்கரமாக இருக்கும் போலையே அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறேன், என்னடா முத்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா, நாங்களே இப்போ தான் கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. டேய் அந்த கிறிஸ் தாண்டா மனோஜோட பையன் போல் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம், அந்த அம்மா வந்து நடந்துக்கும் போதெல்லாம் அப்படி தான் தெரியுது, அவங்க பொண்ணு கனடாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு, ஆனால் கனடாவிலேருந்து தான் அந்த ஜீவா வந்துச்சு, அது போக நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா நல்லா இருந்துச்சு, திடீர்னு மனோஜனுக்கு சைடை பார்த்துட்டு எங்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிருச்சு, அதெல்லாம் யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த பையனுக்கு
சொந்தமானவங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு இது நம்பிக்கையே இல்லை முத்து அப்படிங்கிறாரு ரவி. உடனே மீனா சொல்கிறாங்க, ரவி இது வாய்ப்பு இருக்குது நிறைய, நம்ம வீட்டில் கண்டிப்பாக அந்த பையனுக்கு உறவு இருக்குது, என் மனசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறது ஒரு வேளை தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் அவங்க உறவு இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. சரிடா உன்கிட்ட தான் அந்த ஜீவா பொண்ணோட நம்பர் இருக்கும்ல அப்படிங்கும்போது பேசி பாருங்க அப்படிங்கிறாங்க பலகுரல். உடனே என்ன சொல்கிற பலகுரல் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பேசி பாருங்கள், அந்த ஜீவா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்து கால் பண்ணுறாங்க ஜீவாவுக்கு, எடுக்கவே இல்லை. உடனே ஃபோனை எடுக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த ஜீவாவோட அம்மா சொல்லியிருப்பாங்க, கிருஷ்ணோட பாட்டி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி முத்து மீனான்னு பார்த்தாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் ஃபோன் எடுக்காமல் இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க தான் அவங்க அப்பாட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சிச்சா, அதனால் அவங்களுக்கு கோபம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ அவளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது பலகுரல் என்ன செய்யலாம் உன்கிட்ட ஐடியாக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க முத்து. நீங்கள் சொன்னோன்னே தான் எனக்கு ஒரு யோசனை வருது, ஒரு நாடகத்தில் இதே மாதிரி ஒரு சீன் உண்டு, நம்ம ஒன்று செய்வோம், நம்ம 4 பேரும் போவோம், கிறிஷோட வீடு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. பலகுரல் போயிடுவோம், வீட்டுக்கு தெரியும் விசாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போவோம், போய் கிறிஷ் வந்து எங்கள் வீட்டு பையன் தானே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அதனால் எங்கள் வீட்டிலே இருக்கட்டும், நாங்கள் சுமூகமாக பண்ண பிறகு உங்களை வர சொல்கிறோம், நீங்களும் வாங்க, நீங்களும் எங்கள் வீட்டோடு இருந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். சொன்னோன்னா அவங்க சரிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம டவுட்டில் தான் வீட்டுக்கு கொண்டு போகிறோன்னு தெரியாது. நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம், வீட்டில் கொண்டு போனோடனே போயிட்டு கிறிஷ் வந்து இந்த வீட்டோட பையன்தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் அம்மா என்னத்தையாவது சொல்லுவாங்க. சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கும்போது நானும் ரவியும் பேச ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. நான் பேசுகிறேன், இது வந்து மனோஜோட பையன்தான், அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ ஜீவான்னு நம்ம சொல்லவா அப்படிங்கிறாங்க. அதான் வந்து உங்கள் அண்ணன் சொல்லட்டும், நம்ம அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அங்கே போகிறாங்க. போனோடனே கிறிஷோட பாட்டி அரண்டுறாங்க, ஆகா முத்து மீனா வந்திருக்குறாங்க, ரவியும் சுதியும் வந்திருக்காங்க, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முத்து, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே உங்கள்கிட்ட பேச பிடிக்கல, அது போக எங்கள் பொண்ணுக்கு வந்து உங்கள் கூட பழகுறது கிறிஷ் பழகுறது பிடிக்கலன்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு எல்லாமே தெரியுமா, அதுபோக கிறிஷ் எங்கள் வீட்டு பையன் தானே எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறோம், நீங்களும் எங்கள் வீட்டுக்கு தானே அனுப்புன்னு நினச்சிருப்பீங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னோடனே இங்கே ரொம்ப அழுதுடுறாங்க. உடனே சாரி முத்து, இவன் உங்கள் வீட்டு பையன் தான், நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டு பையன்னு மீனா தான் வந்து மனசை தோணுச்சின்னு சொன்னான், ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது நம்மளாக உளறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னாலும் அந்த வீட்டுக்கு போக வேண்டிய பையன் தானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உங்கள் பொண்ணு ஜீவாக்கிட்டையும் சொல்லிடுங்க, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அவங்கள வர சொல்லுங்கள், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீட்டில் பேசலாம் அப்படிங்கிறாரு முத்து. உடனே ஜீவாவா அப்படிங்கிறாங்க. ஜீவா பையன் தானே, எங்கள் அம்மா பேர் ஜீவா தானே, இது எங்கள் அண்ணன் பையன் தானே எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி ரைட்டு, ஏதோ ஒரு வழியில் அந்த வீட்டுக்கு கிறிஷ் போகிறான் போகட்டும், எப்படினாலும் ரோஹிணிக்கு வந்து பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சிட்டு கொண்டு போவோம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஷ் சொல்கிறாங்க, இன்னமும் வந்து நான் ஸ்கூலுக்கு போக முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏன்டா கிறிஷ் போக முடியாது, நான் காரில் கொண்டு விட்றேன் அப்படிங்கிறாரு முத்து. உடனே நான் போகிறேன், மீனா அத்தை வீட்டுக்கும் முத்து மாமா வீட்டுக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோஹிணி வர்றதுக்கு மட்டும் இங்கே சாப்பாடு கீப்பாடுலாம் கொடுத்து இங்கே டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க. ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி கிறிஷை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. அப்போது மனோஜ் சொல்கிறாரு, யார் யாரெல்லாமல் கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது பின்னாடி விஜயா வராங்க. டேய் இந்த பையன் ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க, கடைசியாக பாட்டி வந்து என்னென்னமா பேசிட்டு போச்சு, உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரணம் ஒன்றும் கிடையாதா அப்படிங்கிறாங்க. அது எங்களுக்கு இருக்குது, உங்கள் பையன் மூத்தவனுக்கு தான் இல்லை அப்படிங்கிறாரு முத்து. டேய் என்னையேண்டா தேவையில்லாம பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. தேவையில்லாம பேசலை, இந்த பையனோட அப்பா தானே நீ அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி முடிக்காங்க, ஆகா நம்மளை பற்றி விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் கேட்குறாரு, என்னடா உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க, டேய் முத்து ஒரு அளவு தான் மரியாதை அப்படின்ட்டு அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. ஏங்க அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு மனோஜ் பையன்னு சொல்லி முத்து சொல்கிறான் அப்படிங்கும்போது சுருதி ரவி ரூம்லேருந்து வராங்க. நாங்களும் தான் சொல்கிறோம், இந்த பையனோட அம்மா தான் சொன்னாங்க இந்த பையன் வந்து மனோஜோட பையன் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சுருதி இந்த முத்து மீனா சொல்ல கேட்டுட்டு இது பண்ணாதாம்மா, அந்த பையனை வீட்டுக்கு மாதிரியாக கொண்டு வந்தது இந்த முத்து மீனாவும் தான். அவங்க மனோஜ்னாலேயே பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான், அவன்கிட்ட பணத்தை ஆட்டை போடணும்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது சுருதி சிரிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் ஒரு பெரிய கப்பல் வியாபாரி, பெரிய மண்ணாரங்க கம்பெனி வச்சுருக்காரு, கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணாரு, இதை ஆட்டையை போட பார்க்காங்க. தலைவர் இன்னும் வந்து அப்பா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல, எங்கள் ஷேரிங் வரலை, அதுபோக இன்னும் வந்து திருடிட்டு தான் அலையுதாரு,
இவங்ககிட்ட போய் நாங்கள் வாங்க போகிறோமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கிட்ட சம்மந்தமில்லாத இந்த பையனை கூப்பிட்டு வந்து மனோஜ் பையன் சொல்கிற அப்படின்றாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், இந்த பையனோட அம்மா கனடாவில் தான் இருக்குன்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. என்ன, இந்த பையன் வந்து வேறு யாரும் இல்லை, ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் பிறந்தது தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் முழிக்கிறாரு. எனக்கும் ஜீவாவுக்கும் பிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா, உனக்கும் ஜீவாவுக்கும் பிறந்தது தான் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் முடிக்கிறாங்க. ஒருவேளை ஜீவா தான் அனுப்பியிருப்பாளோ, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இது ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கும் போது, ரோகிணியை தான் வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்தணும், நம்ம போய் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், ஏன் மனோஜ் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி சும்மையாக சீனை போடுறாங்க. ஏன்னா ஜீவாவுக்கும் மனோஜுக்கும் பிறந்த மாதிரி கட்டணமாக சீன் போடுறாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரமே அவங்களே இது பண்ண மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. உடனே விஜய் அப்படிலாம் இருக்காதம்மா, இப்படிலாம் இருக்காதம்மா, அந்த ஜீவா ஏமாத்துறா, எல்லாத்துக்கும் இந்த முத்து மீனா தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி என் முகச்சாயெல்லாம் பார்க்கும்போது மனோஜ் மாதிரி தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜும் திருதுன்னு முடிக்காரு. என்னடா மனோஜ் எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, என்ன தான் சொல்கிற அப்படிங்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அது எப்படி தலைவருக்கு தெரியும், தலைவர் வந்து குடும்பமாக தான் வாழ்ந்துருக்காரு, அப்போ அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைப்பார் அப்படி இப்படிங்கும்போது மனோஜ் ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் அப்படின்னு நிற்காரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, எப்படியும் என் புருஷனுக்கு பிறந்தது என் பிள்ளை தானே, நான் கூட வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி ரூம் பார்த்து கூட்டி போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. முத்து மீனாவுக்கும் சுருதி ரவிக்கும் பயங்கர ஷாக்கு. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடல. டேய் மனோஜ் என்னடா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு பதில் சொல்லாமல் ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ரோஹிணி மனசுக்குள்ளே சந்தோஷம். இந்த முத்து மீனாவும் தப்பாக ஏதாவது சொன்னாலும் கூட கரெக்டாக என் பையனை என்கிட்ட வந்து விட்டாங்க, மனோஜும் தவறு பண்ணிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருக்காங்க. பின்னாடி மனோஜ் போய், ரோகிணி சாரி ரோகிணி, அவங்க வந்து தேவையில்லாமல் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜீவா கூட வாழ்ந்துருக்கீங்க, அதுக்கு பிறந்தது தான் எதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுவும் என் பையன் தானே, நான் பார்த்துக்கிட்டு நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா மேலே அப்படிங்கிறாங்க. நான் ஏங்க வருத்தப்பட போகிறேன், நான் வரதுக்கு முன்னக்கூட்டி தெரிஞ்சு வந்தப்புறம் நீங்கள் எனக்கு கரெக்டாக தானே இருக்கீங்க, இனிமேல் காலத்துக்கு என் கூட கரெக்டாக தானே இருக்க போகிறீங்க, நம்ம பேசாமல் இந்த பையனை நல்லா வளர்த்துடலாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஜீவா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, ஆனால் இவங்க சொல்லும் போது தான் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இது கிறிஷ் பையனாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அதான் தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. விஜயா கடுப்பாகி பார்வதிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கிறிஷ் பையன் எங்கள் வீட்டுக்கு வராமனா அவன் வந்து மனோஜுக்கு உள்ள பையனா, அந்த ஜீவாவுக்கும் அவனுக்கு பிறந்ததுங்காங்க. அந்த முத்து மீனா கொண்டு கரெக்டாக விட்டாங்க. முன்னாடியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து சொல்லுதாங்க, என்ன செய்யணும்னே தெரியல. ஆனால் ரோகிணி பெரிய பணக்காரியாக இருந்தாலும் பெரிய அளவில் ஷாக் ஆகலை, என் புருஷன் பையன் தானே வளர்த்துக்கிறேன்னு கூட்டி போயிட்டா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே மருமவ ரோகிணி மாதிரி யாருமே வர மாட்டாங்க விஜயா. முதல்ல வீட்டில் பணம் காணாமல் போது கூட அவள் கையிலேருந்து பணத்தை கொடுத்து, இந்த மீனா எடுக்கலைன்னு சொல்லிடுங்க, பணம் கிடச்சிருன்னு சொல்லிடுங்கன்னா, இப்போ என்னன்னாக்கா உன் பையன் மூலமாக வேற ஒரு பையன் வந்திருக்கு, குழந்தை வந்திருக்கு அப்படின்னாலும் கூட அவள் வந்து எதுவும் நினைக்கல, மிகப்பெரிய விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். இப்பொழுது யாருமே சாப்பிடல, வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்காங்க. நைட்டு முத்து வந்து விஜய்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னமோ சொன்னீங்க, இந்த மாதிரி மனோஜோட பையனாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அவனே ஒரு பதிலும் சொல்ல முடியல, அதுதான் அவங்க பையனோட டைப்பு அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லைடா, அவன் மனோஜ் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு, நீங்கள் 2 பேரும் தான் ஏதோ பண்ணுறீங்க, இந்த ரோகிணியிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இருங்க நான் இதை எப்படி வெளியே கொண்டு வரேன் பாரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வெளியே கொண்டு வாங்க, அப்போ நான் அவட தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா வந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா இப்படி முத்துக்கூடையும் மீனாக்கூடையும் அனுப்பியிருக்க, என்னை பற்றி என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலடி, அவங்களே என் வீட்டு பையன் எங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டில் இருப்பான்னு கூப்பிட்டாங்க, எனக்கும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு, அனுப்பிட்டேன் அவ்வளோதான், நீ அதை மேனேஜ் பண்ணிக்கோ, இப்போ கூட உன் வீட்டுக்காருக்கு பிறந்த பையன்தான்னு சொல்லுதாங்க, அதே மாதிரி மேனேஜ் பண்ணிக்க, உனக்கும் பையன்தான் அவருக்கும் பையன் தானே விடு, நீ ஒரு காலமும் உங்கள் வீட்டை சொல்லி கிறிஷ் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியாது, இந்த முத்து மீனாவை ஏதோ ஒரு ரூட்டை போட்டாங்க, அது வேறு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே நீ பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான், கிருஷ்ண கூட இருக்கிறதுனால. மறுநாள் காலைல விடியுது. விடிஞ்சோடனே ஜீவா கால் பண்ணுறாங்க, முத்து எங்கே இருக்கீங்க, ஏர்போர்ட் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து நினைக்கிறாரு, கண்டிப்பாக அந்த ஜீவாவை கூப்பிட்டு இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்து ஏர்போர்ட் போகிறாரு. அங்கே போய் ஜீவாவை ஏற்றுறாங்க. ஜீவா சொன்ன ரூட்டு போகாமல் கரெக்டாக முத்து வீட்டு வாசல் தான் இருக்காங்க. என்ன முத்து, நான் போக சொன்ன ரூட்டு வேறு, உங்கள் வீட்டு வாசல் நிற்கிங்க, வீட்டுக்குள்ளே போகிறீங்களா, போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உங்களை தான் மேடம் கூப்பிட்றேன், வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் இங்கே தானே இருக்கான், நீங்கள் இங்கே தானே வரணும் அப்படிங்கிறாங்க. என்னது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்க. ஒன்றும் புரியாது மேடம், உங்கள் பையனை விட்டுட்டு நீங்கள் கனடா அங்கே இங்கேன்னு போயிருந்தீங்க, உங்கள் பையன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படிங்கிறீங்க. ஏன் பையனா, எனக்கு பையன் எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. பையன் இல்லையா, மனோஜே ஒத்துக்கிட்டான் வாங்க அப்படிங்கிறது. மனோஜ் ஒத்துக்கிட்டானா அப்படிங்கிறாங்க.
ஆமாம் மேடம், நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜீவா ரொம்ப குழப்பமா முத்து என்னமோ சொல்லுதாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து நிற்காங்க. இது உங்கள் பையன் தானே அப்படிங்கிறாங்க கிருஷ்ணை பார்த்து. இது என் பையனா? எனக்கு பிறகு வாய்ப்பே இல்லை, இது யார் பையனா என்னமோ அப்படிங்கும்போது, ஏய் வாயை மூடு அப்படிங்கிறாங்க ரோகிணி. உன்னை என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இது ஏன் பையன் அப்படிங்கிறாங்க ரோகிணி. இதை கேட்டு விஜயாவிலேருந்து டோட்டல் குடும்பமே ஷாக் ஆகுது. இனி என்ன நடக்கும் இந்த வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.